உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ. வாய்க்கு சொல்லுங்க, அன்பு செய்கின்றோ. நான் சேர்ந்து உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. பரிசுத்தமில்ல பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உடைய பாதபடியில் வந்து அமர்ந்து ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்க, உம்மை பாடி ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை துதிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த மேலான தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேசம் எங்கிலும் ஜனங்கள் எல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே எங்கள் கர்த்தாதி கர்த்தர், எங்கள் தேவாதி தேவன் ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனார் ஆண்டவரே தேசம் எங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு தயவாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக உடைய பாதவழியில் நின்று உடைய பிள்ளைகளாக இருக்கிற உடைய அடியா ஆண்டவரே உடைய நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம். ஐயா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, கொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியாக தேசத்தில் இருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்கள் ஆண்டவர் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே ஜனங்களுடைய ஆமென் பெருமூச்சை கேட்டு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர், நீர் ஒருவரே சிருஷ்டி கர்த்தர், நீர் ஒருவரே பெரிய தேவன், நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆனவர். ஆண்டவரே உம்முடைய கரம் ஆமென் தேசத்தில் வெளிப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் வெளிப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய அற்புத சுகம் அளிக்கிற கரம் வெளிப்படுவதாக. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் அவரவர் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு மாறாத உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை கூட இருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகளோடு தேவனுடைய கிருபை இருக்கட்டும். அங்காங்கே இருந்து ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு ஆண்டவரே அவர்களுக்கு பதில் அளிப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவரே, உங்களுடைய ஆலயத்தில் இருந்து நாங்கள் செபிக்கும் போது, நாங்கள் ஆராதிக்கும் போது எங்கள் சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறவராக எங்கள் மத்தியில் வந்து உலாவுகிறபடி நான் ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்க கூட இருக்கட்டும். இப்போதும் என்னோடு சேர்ந்து ஆங்காங்கே வீடுகளில், ஆங்காங்கே இருக்கிற ஸ்தலங்களில் இருந்து ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து ஆவியானவரே எங்களை நடத்தும். மீதியான பகுதிகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கிருபை கற்பணிக்கிறோம். கர்த்தரின் ஆராதனையை தொடர்ந்து ஆசீர்வதியும். சிறியோர் பெரியோர் யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பலவீனத்தோடு இருக்கிற ஜனத்துக்கு கர்த்தர் பலன் தருவீராக. அல்லேலூயா அல்லேலூயா. போராட்டங்களில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. வியாதி பலவீனங்கள் சரீரங்களை விட்டு வெளியே இயேசுவின் நாமத்தினால் புறப்பட்டு போகும்படி இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் சுகமாக்குவீராக. ஆண்டவரை குணமாக்குவீராக. கிருபை உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் வாசிக்கலாம். நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமை கொள்வதாக. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் பெரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தர் தந்த சங்கீதத்துக்காக, வசனத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற ஜனங்களுக்கு தேவையான சுகபலன் ஆரோக்கியத்தை ஆண்டவர் தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதி பலவீனங்களுக்கு கர்த்தர் அவர்களை நீக்கி பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாட்களிலே இந்த கொள்ளை நோயிலிருந்து, இந்த கொரோனா என்ற வைரஸ்ல இருந்து கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலை தரணும். பரிபூர்ணமாய் நம்முடைய தேசத்தை விட்டு அதை நீக்கி போடணும். கர்த்தர் நம்முடைய மாறாத வல்லமை உயர்த்த அவை நம்முடைய தேசத்துல நீட்டி ஜனங்களை சுகமாக்கணும். அப்படிப்பட்ட சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாச குடும்பங்களில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாச குடும்பங்களில் இருக்கிற கஷ்டங்களை கர்த்தர் மாற்றும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாச குடும்பங்களில் இருக்கிற வியாதி பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அற்புதமாய் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
சோதரம் சோதரம் சோதரம். தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து நடத்தும்படியாக கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இந்த நாட்களிலே அரசாங்கம் அறிவித்திருக்கிறபடி எல்லா சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜனங்கள் ஆங்காங்கே அடங்கி இருந்து தேசத்தின் அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்க கர்த்தர் ஒவ்வொரு ஜனங்களுக்கு கர்ப்பத்தின்படியாக கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், ஆளுகை செய்கிறவர்கள் நாம் அமைதல் உள்ள ஜீவனம் செய்யும்படிக்கு தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். நாம் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு நான் உங்களுக்கு பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நாம் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காக மந்திரிகளுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறபடினால் தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காக மந்திரிகளுக்காக ஆளுகை செய்கிறவர்களுக்காக அதிகாரிகளுக்காக எல்லா துறையில் இருக்கிற மந்திரிமார்களுக்காக எல்லா துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்காக எல்லா துறையில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி ஆமென் கர்த்தர் உதவி செய்யும்படி இந்த நாட்களிலே அற்புதமாக கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கணும். ஒரு நபருக்கு கூட அந்த பலவீனம் வரக்கூடாது. ஒரு நபருக்கு கூட இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கக்கூடாது. கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கோவில் பத்தியில் இருக்கிற நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாதன் திருவாசலில் இருக்கிற நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதுக்கடையில் இருக்கிற நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேட்டைக்காரன் இடத்தில் இருக்கிற நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விழுந்த மாவடியில் இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காமேஸ்வரத்தில் இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வானமாதேவியில் இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெள்ளப்பள்ளத்தில் இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். கள்ளிமேட்டில் இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். இன்னும் ஆயக்காரன் குளத்தில் இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆங்காங்கே இருந்து வருகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாக்க முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாரமும் ஆராதனைகளில் வீடுகளில் அமர்ந்து ஆராதிக்க இந்த ஒளிபெருக்கியின் வாயிலாக இந்த கைபேசியின் வாயிலாக அவர்கள் கேட்கிற இந்த பாடல்கள் சத்தங்கள் ஜபங்கள் இவைகளெல்லாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் அவன் காலையில தேவ சமூகத்திலிருந்து ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். இங்கே கூடியிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்காக கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும்படியாக கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். கிருபையினால் கர்த்தர் நிரப்பும்படியாக கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். மீதியான பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு ஆள் ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்கார்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால
கூடியிருக்கிற யாவரையும் மட்டுமல்லாமல் ஆங்காங்கே வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சமாதானம் உங்கள் இல்லங்களில் பெருகுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆராதனைகள் இந்த நாட்களில் சரியாய் ஒரு ஒழுங்குள்ள ஆராதனையாய் நடத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறபடினால் ஆங்காங்கே நாம் வீடுகளில் இருந்து ஆராதிக்கும்படி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடியே அறிவுறுத்தப்பட்டபடியே நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் வீடுகளில் இருந்து ஆராதிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நாம் ஆலயத்திலே கர்த்தருடைய சபையில் ஆராதித்து வந்தபடியே இந்த நாட்களிலே நீங்கள் வீடுகளில் இருந்து இந்த நேரத்தை ஆண்டோடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் யாரும் இந்த நேரத்தை வீணாக்கக்கூடாது. சரியான நேரம் கிடைத்துவிட்டது என்று சொல்லி வீணான காரியங்களில் ஈடுபடாமல் இந்த நாட்களில் இந்த ஆராதனைகளை நீங்கள் செய்யும்படி உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்துக்காக வேதத்திலிருந்து ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கும்படி விரும்புகிறேன். நான் வாசித்த சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தை படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு 3 காரியங்கள் நமக்கு அணுகாது என்று நம்மை தைரியப்படுத்துகிறார். வேதத்தில் 3 காரியங்கள் நம்மை அணுகாது என்று கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். அநேக காரியங்களை குறித்து படிக்க முடியும். விசேஷமாக 3 காரியங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அணுகாது என்று தைரியப்படுத்துகிறார். ஒன்றாவதாக எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது எது நம்மை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் படிக்கும்போது நீங்கள் பார்க்கலாம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமை உன்னை அணுகாது, பயம் உன்னை அணுகாது, திகில் உன்னை அணுகாது. நீ உன் வாழ்க்கையில அது அணுகுவதில்லை. திகில் அணுகாது, கொடுமை அணுகாது, பயம் உன்னை அணுகாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை கூட படிக்கும் போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீமை அவனை அணுகாது. வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் அவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. தீமை அவனை அணுகாது. அல்லேலூயா. அப்ப நாம் முதலாவது சங்கீதத்தில் படித்தோம். என்ன படித்தோம்? வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இரண்டாவது ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கொடுமை அணுகாது. மூன்றாவது பயம் அணுகாது. நான்காவது திகில் அணுகாது. எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 1 வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இரண்டாவதாக நான் படித்த வசனத்தின்படி கொடுமை உன் கூடாரத்தை அணுகாது. மூன்றாவது பயம் உன்னை அணுகாது. நான்காவதாக திகில் உன்னை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் படித்த வசனத்துல நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல எது அணுகாது என்று படித்தோம்? தீமை அணுகாது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாதை அணுகாது, கொடுமை அணுகாது, பயம் அணுகாது, திகில் அணுகாது, தீமை அணுகாது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதத்துல வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று படித்தோம். ஏசாயாவில் கொடுமை உன்னை அணுகாது தேவனுடைய பிள்ளையே, பயம் உன்னை அணுகாது, திகில் உன்னை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, அங்கே நாம் நீதிமொழிகளில் படிக்கும் போது ஞானி சொல்லுகிறான், தீமை உன்னை அணுகாது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு மேன்மையான அனுபவங்களை பாருங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை பாருங்கள். வாதை உன்னை அணுகாது என்று கர்த்தர் சொல்கிறார், கொடுமை உன்னை அணுகாது என்று கர்த்தர் சொல்கிறார், பயம் உன்னை அணுகாது, திகில் உன்னை அணுகாது, தீமை உன்னை அணுகாது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எவ்வளவு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா, எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த 5 காரியமும் உன்னையும் என்னையும் அணுகாமல் இந்த கொரோனா நாட்கள்ல கர்த்தர் உன்னையும் என்னையும் காக்க போகிறார். சத்தமரலே சொல்லலாமா? வாதை எனக்கு அணுகாது, கொடுமை என்னை அணுகாது, பயம் என்னை அணுகாது, திகில் என்னை அணுகாது, தீமை என்னை அணுகாது. ஹல்லேலூயா. இதை வாக்கு தத்தமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு தத்தம், தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்த வசனங்கள், வாக்குகள், அவருடைய வாக்கு மாறாதது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அப்படின்னா 5 காரியமும் நம்மை அணுகாமல் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நம்மை காக்க போகிறார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு சொல்லணும், வாதை என் கூடாரத்தை அணுகாது. சொல்லுங்க பாருங்களா, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. கூடாரம் என்றால் என்ன? நம்முடைய வீடு, நாம் குடியிருக்கிற வீடு தான் என்ன? கூடாரம். இன்னொரு பகுதியில் நாம் குடியிருக்கிற வீடு மட்டுமல்ல, நம்முடைய சரீரமும் ஒரு கூடாரம் என்று வீடு, ஒரு வீடு என்று வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாகட்டும். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை படிக்கும் போது நம்முடைய சரீரத்தையும் கூடாரம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க பாருங்களா? 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 15ஆம் வசனத்தை படிக்கும் போது, இந்த கூடாரத்திலே, கவனிங்க, பேதுரு சொல்லுகிறார், இந்த கூடாரத்திலே நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவதில் நியாயம் என்று எண்ணுகிறேன். இந்த கூடாரத்துல, என் சரீரத்துல நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படின்னா வேதம் என்ன சொன்னது? வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்படியானால் நாம் குடியிருக்கிற வீடு நம்முடைய கூடாரம். அந்த கூடாரத்தை வாதை என்ன செய்யாது? அணுகாது. ஹல்லேலூயா. நாம் குடியிருக்கிற வீடு மட்டுமல்ல, நம்முடைய சரீரம் ஒரு கூடாரம். இந்த கூடாரத்தையும் வாதை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. என் தேகமாகிய கூடாரத்தை விட்டு நான் பிரியும் காலம் சீக்கிரமாய் நேரிடும் என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நான் என் தேகமாகிய கூடாரத்தை விட்டு, என் சரீரமாகிய கூடாரத்தை விட்டு நான் பிரியும் காலம் சீக்கிரமாய் எனக்கு நேரிடும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த சரீரம் கூட ஒரு கூடாரம், இந்த சரீரம் கூட ஒரு கூடாரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் என் வீடாகிய கூடாரத்திலும் என் சரீரமாகிய கூடாரத்திலும் வாதை அணுகாது, கொடுமை அணுகாது, பயம் அணுகாது, திகில் அணுகாது, தீமை அணுகாது. இது அணுகாதபடிக்கு இந்த நாட்களில் என் ஆண்டவர், என் தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், உங்கள் தேவன், உங்களை ரட்சித்தவர், உங்களை அழைத்தவர், உங்களை அபிஷேகம் பண்ணினவர், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். இந்த 5 காரியங்களும் உங்க வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே அணுகாது என்று கர்த்தர் சொல்லுகிறபடி இந்த கொரோனா நாட்கள்ல உன்னையும் என்னையும் கர்த்தர் அணுகாதபடி காக்க போகிறார். சட்டமரங்களே சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வாதை அணுகாத கூடாரம் யாருடைய கூடாரம்? நம்முடைய. வாதை அணுகாத கூடாரம் தீர்க்கதரிசியாகிய பெயோரின் குமாரன் பிலேயாம், அவனை தீர்க்க
சொல்லுகிறோம். ஆனால் யோசுவா 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் குறி சொல்லுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தீர்க்கதரிசி, இந்த குறி சொல்கிறவன், என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்கே அவன் சொல்லுகிறான், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே நீ வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. அந்த யாக்கோபின் கூடாரம் என்றும் இஸ்ரவேலின் வாசஸ்தலம் என்றும் அங்கே அவன் சொல்லுகிறான். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பிள்ளையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக போகும்போது அவர்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். என்ன சொன்னா, யாக்கோபே உன் கூடாரமும் இஸ்ரவேலே நீ வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வாசஸ்தலம் என்பது தேவன் வாசம் பண்ணும் இடம். வாசஸ்தலம் என்பது தேவன் வாசம் பண்ணும் இடம். அப்ப வாசஸ்தலம் என்பது நாமே கர்த்தருடைய வாசஸ்தலம். கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் யாரு? நாம் தான். அப்ப தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு பேர் தான் என்ன பேரு? வாசஸ்தலம். கூடாரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் வாசம் பண்ணின அவர்களுடைய வீடுகள். கூடாரம் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் வாசம் பண்ணின அவர்களுடைய கூடாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய கூடாரம், அதாவது சரீரமாகிய கூடாரமானாலும் வீடாகிய கூடாரமானாலும் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கொடுமை அணுகாத கூடாரமாய் கர்த்தர் நம்ம வைக்க போகிறார். பயமில்லாத கூடாரமாய் கர்த்தர் இந்த தேசத்தில் நம்ம வைத்திருக்கிறார். திகில் அணுகாத கூடாரமாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். தீமை அணுகாத கூடாரமாய் நாம் மாற போகிறோம். சத்தமரங்க சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கூடாரத்துல எது அணுகாது? வாதை அணுகாது. நம்முடைய கூடாரத்துல கொடுமை அணுகாது. நம்முடைய கூடாரத்துல பயம் அணுகாது. நம்முடைய கூடாரத்தில் திகில் அணுகாது. நம்முடைய கூடாரத்தில் தீமை அணுகாது. அப்படியானால் கூடாரம் என்றால் நாம் வாசம் பண்ணுகிற வீடு என்றும், வாசஸ்தலம் என்றால் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு பேர் தான் என்ன பேரு? வாசஸ்தலம். அப்படியானால் வாசஸ்தலம் நாம் குடியிருக்கிற வீடு கூடாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரெண்டையும் கர்த்தர் சொல்கிறார், உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. இந்த ரெண்டிலும் வாதை அணுகாது. இந்த ரெண்டு இடங்களிலும் வாதை அணுகாது, கொடுமை அணுகாது, பயம் அணுகாது, திகில் அணுகாது, தீமை அணுகாது என்று கர்த்தருடைய வார்த்தை திட்டமாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் வாசம் பண்ணுகிற, தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் நீங்க இருக்கீங்களா? உங்கள் கூடாரம் எப்படி இருக்கிறது? தேவன் விரும்புகிற கூடாரமாக இருக்கிறதா என்பதை இந்த வசனங்களை கேட்கும் போது நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ரெண்டு விதமான கூடாரங்களிலும் வாதை அணுகாது என்று சொன்ன கர்த்தர் அதை அப்படியே நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வீடு, நாம் வாசம் பண்ணுகிற வீடு கர்த்தருக்கு பிரியமான வீடு தானா? நாம் வாசம் பண்ணுகிற நம்முடைய வீடு, நம்முடைய வாசஸ்தலம் ஆண்டவர் பிரியப்படுவாரா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மட்டுமல்ல, நம்மிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரா, நமக்குள் கர்த்தர் உலாவுகிறாரா, கிரியை செய்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வேகமாய் போகிறேன். சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். நான் கூடாரம் என்றால் நாம் வாசம் பண்ணுகிற வீடு என்றும், வாசஸ்தலம் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்றும், அந்த தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்றால் யார்? நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னேன். இந்த ரெண்டிலையும் வாதை அணுகுவதில்லை, இந்த ரெண்டிலையும் கொடுமை அணுகுவதில்லை என்று நாம் படித்த பிரகாரம் இன்றைக்கு கூடாரத்தை குறித்து சில காரியங்கள் வேதத்தில் நிறைய கூடாரங்களை குறித்து படிக்கலாம். வேதத்தில் நிறைய கூடாரங்களை குறித்து படிக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் இந்த செய்திக்காக
ஒரு 3 கூடாரங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கும்படி நான் விரும்புகிறேன். 3 கூடாரங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒன்றாவது இஸ்ரவேலரின் கூடாரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தி டெட் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலரின் கூடாரம். இஸ்ரவேல் ஜனங்களின் கூடாரத்தின் விசேஷம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களின் கூடாரத்தின், அவர்கள் குடியிருந்த அந்த கூடாரத்தின், அந்த வீட்டின் விசேஷம் என்ன என்பதை குறித்து நாம் அறியும் முன்பாக ஒரு சில விளக்கங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை விடுதலையாக்கும்படி, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவரை விடுதலையாக்கும்படி மோசே என்கிற ஒரு இரட்சகனை தெரிந்து கொண்டார். அந்த இரட்சகனை தேவன் தெரிந்து கொண்டு மோசேயை அங்கே அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இடத்துல கர்த்தர் அனுப்புகிறார். அங்கே எகிப்தில் அந்த ஜனங்களின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் 10 விதமான வாதைகளை எகிப்தின் அந்த ராஜாவுக்கு முன்பாக அந்த தேசத்தில் அவர்களை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் 10 விதமான வாதைகளை அங்கே அனுப்புவதை நாம் வேதத்தில் படிக்க முடியும். அதை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 1வது வாதை, தண்ணீரை கர்த்தர் இரத்தமாய் மாற்றினார். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வாதை, எகிப்து தேசம் எங்கும் தவளைகள் வந்தது. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் அதை படிக்க முடியும். 3வது வாதை என்பது எகிப்தில் இருந்த எல்லா ஜனங்களின் மேலும் பெயர்கள் வந்தது. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் அதை படிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4வது வாதை, எகிப்து முழுவதும் வண்டுகள். 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் யாத்திராகமத்தில் நீங்கள் படிக்க முடியும். 5வது வாதை, மகாபரிய கொள்ளை நோய். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் அதை படிக்க முடியும். 6வது வாதை, எரி பந்தமான கொப்பளங்கள். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் அதை படிக்க முடியும். 7வது வாதை, கொடிய கல்மலை. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்கள் அதை படிக்க முடியும். 8வது வாதை, வெட்டுக்கிளிகள். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் அதை படிக்க முடியும். இப்பொழுது 9வது வாதை, காரிருள். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் அதை படிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 10 வாதைகளையும் தேவன் எகிப்தியர் நடுவில் அங்கே அனுப்பின போது இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருந்த அந்த கோசே நாட்டிலே அவர்கள் வாசஸ்தலங்களில், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அங்கே அவர்கள் குடியிருந்த அவர்கள் வாசஸ்தலங்களில் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், எகிப்தியர் ஒருவரை ஒருவர் முகம் பார்க்க முடியாது. தேசம் முழுவதும் கார் இருள், வெளிச்சம் இல்லை, கார் இருள். தேசம் முழுவதும் கார் இருள் மூடிக்கொண்டிருக்கும் போது எகிப்தியர் நடுவில் ஒரு பெரிய கார் இருள், ஒரு பெரிய வாதை அங்கே இறங்கின போது கர்த்தர் தமது ஜனத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்தில் இருந்த தேவ ஜனத்துக்கு வெளிச்சத்தையும் எகிப்தில் இருந்த எகிப்தியருக்கு காரிருளும் அனுப்பப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, எகிப்தில் இருந்த தேவ ஜனங்களுக்கு வாதை சேதப்படுத்தவில்லை, வாதையின் வல்லமைகள் அவர்களை மேற்கொள்ளவில்லை, அவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 10:23. அவர்களுடைய வாசஸ்தலங்களிலே, அவர்களுடைய வீடுகளிலே வெளிச்சம் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ வெளிச்சம் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிற இந்த கொரோனா வைரஸை கண்டு ஜனங்கள் எல்லாம் பயந்து பீதி அடைந்திருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் திட்டமாய் சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை அணுகுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் எகிப்தில் வாதை அனுப்பும் போது தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே அந்த வாதைகள் கிரியை செய்யவில்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா. அவர்களுடைய வாசஸ்தலங்களில் வெளிச்சம், எகிப்தியருக்கு காரிருள். இந்த நாட்கள்ல தேவனை அறியாமல், தேவனுக்கு விரோதமாக பயம் இல்லாமல், பாவத்தின் வல்லமையினால் அகப்பட்டு அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் செய்து கொண்டு இந்த பூமியிலே பாவிகள் என்கிற ஒரு பெரும் கூட்டம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவனை அறிகிற அறிவில்லாமல் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனத்தின் நடுவே ஒரு பெரிய வாதை வந்திருக்கிறது. அந்த வாதை இந்த ஜனத்தின் நடுவிலே வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை தந்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவிலே அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் அவர் நமக்கு தருகிற வாக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் உங்களுடைய கூடாரம், என்னுடைய கூடாரம் வாதை அணுகக்கூடாது என்றால் நம்முடைய கூடாரம் இஸ்ரவேலரின் கூடாரமாய் இருக்க வேண்டும். சத்தமாக சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலரின் கூடாரமாய் இருந்தால் ஆண்டவர் வாதையை அனுமதிக்க மாட்டார். நீங்கள் குடியிருக்கிற வீடு, நான் குடியிருக்கிற வீடு இஸ்ரவேலரின் கூடாரமாய் இருந்தால் அங்கே வாதைக்கு இடம் இல்லை, வாதை அணுகாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் யாக்கோபை தான் கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். யாக்கோபு என்றால் எத்தன், இஸ்ரவேல் என்றால் பக்தன், தேவனுடைய பிரபு என்ற அர்த்தம். அல்லேலூயா. யாக்கோபுன்னா யாரு? எத்தன். இஸ்ரவேல் என்றால் பக்தன், தேவனுடைய பிரபு. அப்ப எத்தனா இருக்கிற நாம், எத்தனா இருக்கிற நாம் இஸ்ரவேலாய் மாற்றப்படணும். பாவங்களை அறிக்கை செய்யணும், அக்கிரமங்களை விட்டு விலகணும், அநியாயனுடைய கூடாரங்களில் காணப்படக்கூடாது. தேவன் விரும்பாத அநியாயங்களுடைய கூடாரங்களில் இருக்கக்கூடாது. நாம் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும், பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நம்முடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் மறைக்காமல் நாம் சொன்னால்தான், யாக்கோபு அவன் எத்தன், அவன் மறைக்காமல் சொன்னால்தான், ஒத்துக்கொண்டால்தான் நம்முடைய கூடாரம் இஸ்ரவேலின் கூடாரமாய் மாறும். அல்லேலூயா. நீ எகிப்திலே ஜீவித்தாலும், தேசம் முழுவதும் வாதை வந்தாலும், தேசம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் பயங்கரமாக கிரியை செய்தாலும், உன் கூடாரம் இஸ்ரவேலின் கூடாரமாக இருக்குமானால், இஸ்ரவேலின் கூடாரம் என்றால் என்ன? பாவங்களை அறிக்கை செய்து, அக்கிரமங்களை விட்டுவிட்டு, பாவ மன்னிப்பை பெற்று, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு, பரிசுத்தாவின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, ஆண்டவருடைய பிள்ளையார் இந்த பூமியிலே நீ ஜீவிப்பாயானால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்படிப்பட்டவர்கள் இஸ்ரவேலின் கூடாரமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நீங்க எதிர்த்து ஜீவிச்சாலும் ஆண்டவர் கோசேன் என்கிற ஒரு நாட்டை அவர்களுக்கு கொடுத்தார். ஆமே, நம்முடைய ஜீவியத்திலும் கூட இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கணும். இஸ்ரவேலர் என்கிற அனுபவம் இருக்குமானால், தேவனை தேடுகிற இஸ்ரவேலராய் இருப்போமானால், கர்த்தரை தேடுகிற ஜனமாய் இருப்போமானால், போராடி ஜெபிக்கிற ஜனமாய் இருப்போமானால், பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமானால், பாவ வல்லமைகளிலிருந்து நீ முற்றிலும் கழுவப்பட வேண்டுமானால், பாவ வல்லமை உன்னை விட்டு நீக்கப்பட வேண்டுமானால், யாக்கோபே நீ போராடி ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எத்தனா இருக்கக்கூடாது, நீ ஏமாற்றுகிறவனா இருக்கக்கூடாது, நீ துன்மார்க்கனா இருக்கக்கூடாது, நீ அநியாயக்காரனா இருக்கக்கூடாது. கர்த்தாவே என்ன நீ கூப்பிடணும், எனக்கு இறங்கும், என்னை உருவாக்கும், என்னை சிருஷ்டியோ. யாக்கோபு அதைத்தான் சொன்னான், உன்னை உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் அந்த சிருஷ்டி கர்த்தரை நோக்கி நீங்களும் நானும் கூப்பிடுவோமானால், போராடுவோமானால், நம்முடைய பாவ வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள விடாமல் அவருடைய இரத்தத்தினால் அவர் நம்மை கழுவி, நம்மை சிருஷ்டித்து, நம்மை உருவாக்குகிற தேவனாய் அவர் நமக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. தேசத்தில் வாதைகள் வரலாம், நோய் பிணிகள் வரலாம், பலவிதமான வல்லமைகள் வரலாம், பலவிதமான கொடுமைகள் வரலாம், பலவிதமான சட்டங்களை நீ கேட்கலாம். நீ கழுவப்பட்ட, தேவனால் கழுவப்பட்ட அவருடைய ஜனமாய் நீ இருப்பாயானால் நீ இஸ்ரவேலனாக இருக்கிறார். இஸ்ரவேலரின் கூடாரத்தில் வாதை வரவில்லை. ஆகவே வாதை உன் கூடாரத்தையும் அணுகாது, வாதை உன் வீட்டையும் அணுகாது, உன் சரீரமாகிய கூடாரத்தையும் அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, அது உன்னை தொட முடியாது. ஏனென்றால் சரீரத்துக்கு சொந்தக்காரர் இயேசுவாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கழுவி, உன்னை
அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவ வல்லமையில நீ அகப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே என்று கதறும் போது, நீ போராடும் போது, அவைகளிலிருந்து விடுதலையாக்கப்படும்படி உன்னை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் உனக்கு எஜமானாய் மாறுகிறார். உன் சரீரமாகிய கூடாரத்தையும் வாதை தொட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நானும் நீங்களும் யாராய் மாறணும்? இஸ்ரவேலரின் கூடாரமாய் மாறணும். இஸ்ரவேலின் கூடாரத்தின் மேன்மை என்ன? இஸ்ரவேலின் கூடாரங்களின் மேன்மை என்ன? வாதை அணுகாது. காரணம் என்ன? இஸ்ரவேல் என்றால் பக்தன், தேவனுடைய பிரபு. அவன் யாக்கோபாய் இருந்தான். யாக்கோபாய் இருக்கிற வரைக்கும் அவனை பயம் துரத்தினது. அவன் எத்தனாய் இருக்கிற வரைக்கும், அவன் பாவியாய் இருக்கிற வரைக்கும், அவன் அக்கிரமக்காரனாய் இருக்கிற வரைக்கும், அவன் அநியாயக்காரனாய் இருக்கிற வரைக்கும் பாவ வல்லமைகள் அவனை துரத்தினது. அவன் பயந்து ஓடிக்கொண்டிருந்தான். என்றைக்கு போராடி ஜெபித்து அவன் மேற்கொண்டானோ அன்றைக்கு கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். அல்லேலூயா. நீயும் போராடி ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்துல உன் பாவங்களுக்காக, உன் அக்கிரமங்களுக்காக நீ மனஸ்தாபப்பட்டு நீ கெஞ்சி கதறுவாயானால், நீ கண்ணீர் விட்டு அழுவாயானால், தேவ சமூகத்துல உன் கண்ணீரை விட்டு அழுது நீ ஜெபிக்கிற ஒரு ஜனமாய் காணப்படுவாயானால் உன்னையும் அவர் இஸ்ரவேலாய் மாற்றுவார். அல்லேலூயா. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பான். உன் பேர் என்ன அப்படின்னா அவன் சொன்னான், நான் யாக்கோபு. நான் யாரு? யாக்கோபு. நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய். அல்லேலூயா. நீ எத்தனை நல்ல, நீ பாவி அல்ல, இனி நீ துன்மார்க்கன் அல்ல, இனி நீ அக்கிரமக்காரன் அல்ல. உன் ஜெபத்துக்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன். நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய். ரட்சிக்கப்பட்ட பின்பு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நீ யார் என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்டா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் அக்கிரமக்காரன், ஆண்டவரே நான் அநியாயக்காரன். நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போது எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் கர்த்தர் மன்னித்து நமக்கு ஒரு புதிய பெயரை சொல்லுவார். அந்த பெயர் தான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலின் கூடாரத்தை வாதை என்ன செய்யாது? அணுகாது. இரண்டாவதாக காரிருள் வாதை அணுகாது. அதற்கு பதில் ஆசீர்வாதம் வரும். இரண்டாவது ஒரு கூடாரத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் படிக்கும்போது, நீதிமொழிகள் 3:33, துன்மார்க்கருடைய வீட்டில் கவனிங்க, கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது இந்த கூடாரத்துக்கு பேரு நீதிமானின் கூடாரம், நீதிமான்களின் கூடாரம். துன்மார்க்கரின் வீட்டில் சாபம் இருக்கிறது, கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. நீதிமான்களின் வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நீதிமான்களின் வீட்டையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வீடு நீதிமான்களின் வீடா இருந்தால் அதில் ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, துன்மார்க்கரின் வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களின் வீட்டையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உன்னுடைய கூடாரம் நீதிமானின் கூடாரமாக இருந்தால் கர்த்தர் ஆசீர்வாதம் அங்கே இருக்கும். உன்னுடைய கூடாரம் துன்மார்க்கனின் கூடாரமாக இருந்தால் அங்கே சாபம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் முதலாவது தியானித்தது இஸ்ரவேலரின் கூடாரம், இரண்டாவது தியானிக்கிறது நீதிமான்களின் கூடாரம். முதலாவது தியானித்தது இஸ்ரவேலரின் கூடாரம், இரண்டாவது தியானிக்கிறது நீதிமான்களின். அப்ப இந்த நீதிமான்களின் கூடாரத்தின் விசேஷம் என்ன? அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதா? துன்மார்க்கரின் வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதே பகுதியில நீதிமான்களின் வீட்டை குறித்து வேதம் சொல்லும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. ஒரு நீதிமானுடைய வீட்டுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா? அப்ப இந்த நீதிமானின் வீட்டின் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுடைய வீட்டுக்கு வருவதற்கு அவனிடத்தில் காணப்படுகிற விசேஷம் என்ன? நீதிமானின் கூடாரத்தின் விசேஷம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம்
ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதத்தில் படிக்கிறோம். அதனோடு கர்த்தர் வேதனையை கூட்டார் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். நம்முடைய வீடு துன்மார்க்கரின் வீடாக இருந்தால் அங்கே சாபம் இருக்கும். நம்முடைய வீடு, இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை கேட்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் வீடு துன்மார்க்கனின் வீடா நீதிமானின் வீடா என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமானின் வீடா இருந்தால் கர்த்தருடைய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கனின் வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த நீதிமானின் வீட்டில ஆசீர்வாதம் இருப்பதற்கு காரணம் என்ன? 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது இந்த நீதிமானின் வீட்டில் ஏன் ஆசீர்வாதம் இருக்கு, ஏன் நன்மை இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது 118 வச்சுதானா? நீதிமான்களுடைய கூடாரங்களில் வெற்றிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எத்தனை வசனம்? 15ஆம் வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனங்களை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு நீதிமானின் வாழ்க்கையா இருந்தால், நீதிமானின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அங்கே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்குமா? நீதிமான்களுடைய வீடுகளில தேவனை துதிக்கிற சத்தம் உண்டாகும். நீதிமான்களின் வீடுகளில் தேவனை பாடி ஆராதிக்கிற சத்தம் உண்டாகும். நீதிமான்களின் வீடுகளிலே தேவனை உயர்த்துகிற சத்தம் உண்டாகும். நீதிமான்களுடைய